पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ பாண்டவர்கள் பகவான் கிருஷ்ணனை தூது அனுப்பி கடைசி பட்சமாக 5 ராஜ்யத்தையாவது பெற்று வா அப்படின்னு சொன்னாலும் ஊசி முனை ராஜ்யம் கூட தரமாட்டேன் என்பது கௌரவாதிகளுடைய பதிலாக இருந்தது. பகவான் கிருஷ்ணனோ அஸ்தினபுரம் சென்று திருதராஷ்டிரனுக்கு வேண்டிய உபதேசங்களை செய்தும் பகவான் கிருஷ்ணனை தொடர்ந்து பரசுராமர், கண்வரிஷிகள், நாரதர், காந்தாரி இப்படி நல்ல வார்த்தைகள் எத்தனையோ பேர் கூறியும் எதையும் செவி மடுக்காது துரியோதனன் இப்போ வேறு வழியே இல்லை, யுத்தம் தான் இதற்கு தீர்வு என்கின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டனர். அப்போ பகவான் கிருஷ்ணன் நேராக குந்தியை சந்தித்து உன்னுடைய மக்களிடம் சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்கிறதா என்று கேட்க மிகப்பெரிய நீண்டதொரு உபதேசத்தை கூறினாள் குந்தி. இதை கேட்டு பீஷ்மர், துரோணர் துரியோதனனுக்கு எங்களுடைய காலம் இனி கொஞ்சமே அப்படின்னு சொல்லிட்டு யுத்தத்தில் நாங்கள் வீழ்வது உறுதி என்று கூறியும் அதனையும் சட்டை செய்யாது துரியோதனன் தான் பிடித்த பிடியில் தீர்க்கமாக இருந்தார். அடுத்து உபப்ளாவ நகரத்திற்கு சென்று இங்கு என்ன நடந்ததோ அதை கிருஷ்ணன் பாண்டவர்களிடம் கூற, அப்போ இதற்கு தீர்வு இல்லை, யுத்தம்தான் இதற்கு வழி என்று குருக்ஷேத்திரத்திற்கு சென்று அந்த இடத்தில் எப்படி கூடாரங்களை அணைப்பது, நீர்நிலைகள், உறங்குவது, உணவு, இந்த மாதிரி ஏற்பாடுகளை எல்லாம் தர்மராஜன் கவனித்தார். அது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கு யாகங்களை செய்வித்து வேண்டிய தான தர்மங்களை தர்மராஜன் செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த நேரத்தில் பாண்டவர்கள் நிறைய தூதுவர்களை அனுப்பினார்கள். முதல் பிராமணரை அனுப்பினார், அதுக்கப்புறம் பகவான் கிருஷ்ணனை அனுப்பினார், எப்படியாவது மனது மாற மாட்டார்களா என்று. ஆனால் அதற்கு பதிலாக துரியோதனன் ஒரு தூதுவனை அனுப்பினான். அவன் யார் என்றால் சகுனியனுடைய மகன் உலூகன். யார் யாரை யாரிடம் தூது அனுப்புவது பாருங்கள். அவன் வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் துரியோதனன் சொன்னதாக பாண்டவர்களிடம் கூறிக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு விதமான பயம். ஏன்னா அவன் சொல்வதெல்லாம் முதலில் அவனுக்கே பிடிக்கவில்லை. தர்மராஜனை பார்த்து, பீமசேனனை பார்த்து, ஏன் பகவான் கிருஷ்ணனையும் பார்த்து மிகவும் ஏளனமான வார்த்தைகளை பிரயோகித்தார். அன்று சபையில் அவ்வளவு பெரிய அவமானம் நடந்தது. அவமானம் முடிந்தவுடன் நீங்க வனவாசம் போகும் போது நிச்சயமாக நான் உங்களை எல்லாம் மனது காயப்படுத்தும்படி எத்தனையோ ஏளனமான வார்த்தைகளை பிரயோகித்தேன் அர்ஜுனா. ஆணுமற்ற பெண்ணுமற்றவர்கள் நீங்கள் அப்படின்லாம் நிறைய சொன்னேன். அப்போ மனது காயப்பட்டு இருக்கலாம். ஆனால் நடந்தது என்ன? அதுதானே உண்மை. ஒரு வருட காலம் விராட்ட நகரத்திலே அர்ஜுனா நீ எப்படி இருந்தாய்? ஆணுமற்ற பெண்ணுமற்ற பிருகநிலையாக ஒரு வருட காலம் இருந்தாய். நான் சரியாகத்தானே சொல்லி இருக்கிறேன். ஒரு தவறான ஒரு வார்த்தையை பிரயோகித்தால் நீ அப்படித்தானே நடந்து கொண்டாய். அப்போ நான் செய்தது எப்படி தவறு என்று ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு பாருங்க. அது மட்டுமா அப்படின்னா சரி, இந்த மாதிரி ஒரு வருட காலம் உன்னை ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்க வைத்ததற்கு காரணம் யார் தெரியுமா? அது நான் தான். இந்த உலகத்தில் எது ஒன்று நல்லது நடந்தாலும் அது துரியோதனன் மூலமாகத்தான் அப்படின்னு அவனாக நினைத்து கொண்டிருந்தான். சரி, அது மட்டுமா அப்படின்னா யாருக்கு பயந்தும் நான் ராஜ்யத்தை தரமாட்டேன்.
பகவான் கிருஷ்ணனே வந்து தூதுவனாக, அவன் மிகப்பெரிய வித்தைக்காரன் என்பதை நான் அறிவேன். அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் இன்னும் கிருஷ்ணனை பார்த்து பயந்து பயந்து அவனிடம் என்ன இருக்கிறது என்று அவன் பின்னாடியே போய்கொண்டிருக்கிறீர்கள். பாண்டவர்களை பார்த்து துரியோதனன் கேட்கின்ற கேள்வி, கண்கட்டி வித்தை மட்டுமே அவனிடம் இருக்கிறது. இந்த மாதிரி 1000 கிருஷ்ணங்கள் 1000 அர்ஜுனன் வந்தாலும் என்னை எதிர்த்து போரில் சந்திக்க முடியுமா? அதை மட்டும் பாருங்க. சும்மா வித்தை காட்டி எங்களை பயமுறுத்தி அந்த ராஜ்யத்தை பெறலாம் என்ற கோட்டை மட்டும் நீங்கள் கட்டி கொண்டு இருக்கிறீர்கள். பாருங்க, துரியோதனுடைய எண்ணம் முழுக்க விஷமாகி கிடக்கிறது. அது மட்டுமா அப்படின்னா, இதை கேட்க கேட்க பாண்டவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு கோபம் வருது. அந்த கோபத்தின் உச்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பீமசேனனுடைய கண்கள் சிவக்க ஆரம்பித்தது. பற்களை நர 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 என்று கடித்து கொண்டான். சகிக்க முடியவில்லை அவனுடைய வார்த்தை. ஏன்னா, நம்ம ஏதாவது சொன்னால் கூட அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் உண்டு. ஆனால் பகவான் கிருஷ்ணனை தாறுமாறாக இந்த மாதிரி அவமானப்படுத்துவது, அது தன் முன்னாடியே செய்வதை நிச்சயம் பீமசேனன் பொறுக்க மாட்டான். அப்போ பீமசேனன் சொல்றான், நல்ல வேளை துரியோதனன் சொன்னதும் நல்லதாகவே ஆகிவிட்டது. எப்படிங்க அப்படின்னா, இவன் சொல்வதால் எங்களுடைய கோபம் இன்னும் அதிகமாக ஆகிக் கொண்டிருக்கிறது. நாளை அவர்களை கொல்வதை நான் இன்றே கொன்று விடுவேன். துரியோதனன் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் கொடுக்கின்ற அந்த கோபம் இன்னும் அந்த பிரதிஜையை வெகு சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தான் ஏற்படுத்துகிறது. சபையில் பாருங்க, அன்றே என்னுடைய பிரதிஜையை நிறைவேற்றி இருப்பேன். ஆனால் என்னுடைய அண்ணன், அவன் தர்மசீலன், அவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எங்களுடைய வீரத்தை எல்லாம் எங்களுக்குள் அடக்கி கொண்டு அமைதியாக நின்றோமே தவிர, அவனுடைய வார்த்தை ஒன்று கண் அசைவு இருந்திருந்தால் சபையில் அத்தனை பேரும் உயிரோடு இருந்திருக்க மாட்டீர்கள். இது பீமசேனன் சொல்லக்கூடியது. பாருங்க, இப்பொழுது நான் நினைக்கிறேன், சபையில் உங்களை உயிரோடு விட்டதே தப்பு. ஏன் இவர்களை எல்லாம் தூதுவனாக அனுப்பி கொண்டிருக்கிறோம் என்றால், குடும்ப நாசம் குலநாசம் ஆகிவிடப் போகிறதே என்கின்ற ஆதங்கத்தினால் தான் தூதுவனாக பிராமணனையும் மற்றும் பகவான் கிருஷ்ணனையும் அனுப்பி பார்த்தோம். இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள், உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நாங்கள் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகள். ஆனால் நீங்கள் அதை சிறிதும் பயன்படுத்தவில்லை. இதை போய் துரியோதனிடம் போய் சொல். யாரு? உலூக்கனுக்கு பீமசேனன் சொல்றான். அது மட்டுமா அப்படின்னா, என்ன செய்வது? நாங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் தலையில் ஏறவில்லை. நீங்கள் சாகும் காலம் வந்துவிட்டது. ஒருத்தவனுக்கு கெட்ட காலமோ சாகின்ற காலமோ வந்துவிட்டால் என்ன நல்லது? யார் சொன்னாலும் அதை கேட்கும் மனநிலையில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். யுத்தம் வெகு நாட்கள் இல்லை, நாளை பகவான் கிருஷ்ணன் அங்கிருந்து வரும்பொழுது இன்றிலிருந்து 7வது நாள் யுத்தம் ஆரம்பம் என்று சொல்லி வந்தான். இப்பொழுது நாளை யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் சன நேரத்தில் ஓடிவிட்டது. பிரதிஜை என்றும் பொய்யாகாது. உலூக்கன் கிட்ட சொல்றான் பீமசேனன், நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாக அப்படியே நடக்கப் போகிறது. அது மட்டுமா அப்படின்னா, இதை கேட்டுக்கொண்டிருந்த சகதேவன் எழுந்திருந்தார். பீமன் சொல்வது அனைத்தும் உண்மை. இப்பொழுது தூதுவனாக வந்திருக்கிறாயே, உன்னையும் சரி உன்னுடைய தந்தையையும் சரி கொள்பவன் நானே என்று சகதேவன் முழங்கினான். உலூக்கன் வரும் பொழுதே சொன்னான், என்னை ஒன்றும் செய்யக்கூடாது அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அவன் என்ன என்ன பேசப் போகிறான் என்பதை முன்கூட்டவே அறிந்தான். கௌரவர்களுக்கு கோபம் வந்தால் என்ன ஆகும் என்பதை அறிந்தவன். ஆனால் பாண்டவர்கள் அதனை நிதானமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அர்ஜுனன் சொன்னா, பீமா கோபப்படாதே. உனக்கு எதிரி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைகளும் வந்து நின்றாலும்
அவைகளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அவர்களுக்கு அந்த கடைசி காலம் என்பது வந்துவிட்டது. பகவான் கிருஷ்ணன் உலூக்கனை பார்த்து, மோசக்காரன் பெற்ற மகனே, யாரு? உலூக்கனை பார்த்து, சகுனி ஒரு குலத்தை நாசமாக்க வந்தவன் என்பதை மோசக்காரன் அவனுக்கு பிறந்த மகனே, நாளை உங்களுக்கு தெரியும் யார் யாரை வீழ்த்தப் போகிறார்கள் என்று. ஆண் யார்? பேச்சுக்கு பேச்சு நீங்களெல்லாம் ஆண் மக்களா அப்படின்னு வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருந்தான். நாளை தெரிய போகிறது யார் ஆண் என்பது யுத்தத்தில் தெரியும். அது மட்டுமல்லாமல் நான் இறங்கி எந்த விதமான ஆயுதத்தையும் எடுத்து போர் புரிய மாட்டேன் என்பதற்காகத்தானே என்னை ஏளனமாக பேசிக் கொண்டிருக்கிறாய். நான் ரதத்தில் உட்கார்ந்தபடியே யுத்தத்திற்கு வேண்டிய அனைத்து வேலையையும் செய்யக்கூடிய சக்தி என்னிடம் உண்டு, போய் சொல். பகவான் கிருஷ்ணன் சொல்றது. அது மட்டுமல்லாமல் பீமன் சொல்கின்ற அனைத்து வார்த்தைகளும் சத்தியமே. பீஷ்மர், துரோணர் அத்தனை பேரும் கீழே விழுகத்தான் போகிறார்கள், சாகத்தான் போகிறார்கள். அது மட்டுமல்ல, இதுவரை தர்மராஜன் யாருக்காவது கெடுதல் மனதிலாவது நினைத்திருக்கிறானா? இல்லையே. அவனுக்கு நிச்சயமாக யுத்தம் என்பது இஷ்டமே இல்லை. ஆனாலும் இந்த யுத்தம் ஆரம்பம் ஆகிறது என்றால் அதற்கு காரணம் போய் சொல் துரியோதனா, நீயே. உலூக்கனிடம் பகவான் கிருஷ்ணன் சொல்றான். அப்பவும் தர்மராஜன் நேராக வந்தான். உலூக்கனை பார்த்து, அப்பா நீ போறதா இருந்தா போ, இல்லைன்னா இங்கேயே இருக்கிறதா இருந்தா இரு. பாருங்க, இவ்வளவு கடினமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி மனதை காயப்படுத்திய தூதுவனையும் எவ்வளவு அன்பாக ஆதரவாக பேசும் அந்த தன்மை தர்மராஜனிடம் இருக்கு. எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய சுபாவம். அவனுக்கு தர்மராஜன் சொன்ன வார்த்தையை கேட்டு மனம் கூசியது. உடனே அவன் சென்றான். சரி, இப்ப ஹஸ்தினபுர அரண்மனை. அந்த அரண்மனையை நோக்கி வேதவியாசர், யார்? இன்னும் சொல்லப்போனால் திருதராஷ்டிரனின் தந்தை என்று சொல்லலாம், தானாக வருகிறார் என்றால் அவர் ஏதோ ஒரு நமக்கு நல்லது சொல்வதற்காக வருகிறார் என்ற அர்த்தம். திருதராஷ்டிரன் எதிர்கொண்டு வரவேற்றான் வேதவியாசரை. அப்போ இங்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? யுத்தம் பிராரம்பம் ஆகும் அளவிற்கு விட்டு விட்டாயே திருதராஷ்டிரா அப்படின்னு சொல்ற. அப்போ வேற வழியே இல்லை. தன்னுடைய மகன் தான் காரணம் என்று இவனாக மகனை கை காட்டிக் கொண்டு இருக்கிறான். இவனுக்கும் யுத்தத்திற்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருந்தாலும் தந்தை குரு இவர்கிட்ட நாம ஞானத்தை பெற வேண்டும் என்பது மனதில் நினைத்து கொண்டு, அதாவது யுத்தம் சிலர் வெல்வர், சிலர் தோற்பர். சிலர் வெல்கிறார்கள் என்றால் அதற்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கின்றதா என்று வேதவியாசரை பார்த்து திருதராஷ்டிரன் கூறினான். சுப சூச்சனை அப்படின்னு, நல்லது நடக்க போகிறது என்றால் அதற்கு ஏதாவது நமக்கு சூச்சனைகள், அறிகுறிகள் நமக்கு தெரியுமா அப்படின்னா பாருங்க, நிச்சயமாக தெரியும் திருதராஷ்டிரா. யாகம் செய்கிறார்கள் என்றால் அந்த நெருப்பானது பரிசுத்தமாக எரிய வேண்டும். அதாவது எப்படின்னா மேல் எழுந்த மாதிரி எரிய வேண்டும். நாம சொல்லலாம், எப்பவுமே யாக அக்னி என்பது மேல் எழுந்த மாதிரி தானே எரியும் அப்படின்னு சொல்லலாம். சில நேரம் யாகத்தினுடைய அக்னி எரியாமல் வெறும் புகையாக இருக்கும், ஒன்று. இரண்டாவது, அக்னி எரியும் பொழுது காற்று வந்து கொண்டே இருந்தால் அது ஒரே நேர்கோட்டில் எரியாமல் இங்கும் அங்கும் ஆடிக்கொண்டு இருக்கும். இந்த மாதிரி புகை வந்தாலோ காற்றினால் அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருந்தாலோ அது சுப சூச்சனை அல்ல. அது மட்டுமா அப்படின்னா பாருங்க, தங்க நிற வர்ணத்தில் அந்த
யாக தீயானது எரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டுமா அப்படின்னா, வளமிருந்து இடமாக ஒரு பிரதட்சணை செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி அக்னி எரிந்து கொண்டிருந்தால் புகை வராது, பிரதட்சணாகாரமாக எரிந்து கொண்டிருந்தால் அது சுபசூச்சனை, மங்களகரமான ஒரு வெற்றி உங்களை தேடி வருகிறது என்பதற்கு உண்டான அறிகுறி. அந்த ஆகூதி கொடுக்கும் பொழுது, இப்போ இந்திராய ஸ்வாஹா அப்படி சொல்லிட்டு ஆகூதியை அக்னியில் கொடுப்போம் இல்லையா, அந்த நேரத்தில் சுவாசனை இருக்க வேண்டும். அதாவது கெட்ட பரிமளம் எதுவும் கலக்காமல் திவ்யமான வாசனை அதிலிருந்து வர வேண்டும். அப்போ அந்த மாதிரி வாசனை வரும் பொழுது நிச்சயமாக யுத்தத்திற்கு செல்பவர்கள் வெற்றியுடன் திரும்புவர்கள். இது யாகம் சம்பந்தப்பட்ட சுப சூச்சனை. அது மட்டுமா அப்படின்னா, இசைக்கக்கூடிய வாத்தியங்களை வைத்து சுப சூச்சனைகளை நாம் கண்டுபிடிக்கலாம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷன் ஆர்வமாக கேட்க நாளை பருகலாம் அப்படின்னு வேதவியாசர் கூறியிருக்கிறார். ஹரே ஸ்ரீனிவாசா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.